ஃபீல்டுல வந்து நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள் வரும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் சார் அது. சொன்ன விஷயத்துல கண்டிப்பா அந்த கம்பாரிசன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணவே கூடாது. அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குது இல்ல. அதனால ஒருத்தருடைய சக்சஸ் வந்து கொஞ்சம் வேகமா இருக்கும். ஒருத்தருடைய சக்சஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா அவங்க இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து தான் எல்லாமே மாறும்ன்றது புரிஞ்சுட்டேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் அப்புசாமி சேலம். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார், சொல்லுங்க சார். சார் வந்து சொன்னது ஒவ்வொரு வாரமும் ஒரு இது நமக்கு எந்த காரியத்தை செய்யும் போதையும் காலம் தாழ்த்தப்படாது. இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கே செய்யுங்க. என்னைக்கு நம்ம தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தோம்னா அது தள்ளி தான் போகும். எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு செய்யற வேலையை இன்னைக்கு அன்னைக்கே செஞ்சாங்கன்னா சக்சஸ் கிடைக்குங்கிறத வந்து தெளிவா சொல்லியிருக்காருங்க. பட் அது நான்லாம் நிறைய நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளான்னைக்கு செஞ்சுக்கலாங்கிறத நிறைய அது மாதிரி என்னுடைய இதுல செஞ்சிருக்கேன். அது தவறு என் பேர் நிறைய இருக்குங்க. அது மாதிரி நானும் மட்டும் இல்லையா, நம்ம கூட இருக்கவங்களுக்கையும் நம்ம தள்ளி போடாம செஞ்சா சக்சஸ் கிடைக்குங்கிறத தெளிவா புரிஞ்சுட்டு சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நம்ம இதுல வந்து காலம் தாழ்த்துறதுன்றது நல்லா தெளிவா சொல்லிட்டார் சார். அதனால இனிமேல் வந்து காலம் தாழ்த்துறத நான் இனிமேல் புரிஞ்சுக்கிட்டேன் சார். இனிமேல் அதை வந்து பண்ணுவோம் சார் கரெக்டா. என்னுடைய இதுல வந்து இந்த மாதிரி காலம் தாழ்த்துறது கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. இனிமேல் வந்து நான் என்னுடைய செயல்படுத்துவேன் சார். தேங்க்யூ சார். ஃபைன். தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இன்னைக்கு அருமையான ஒரு செஷனை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நல்ல விஷயங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா போனை எடுக்காம பண்றது, ரிப்ளை பண்ணா என்ன நடக்கும், போனை எடுக்கிறது இல்ல, அப்படியே ரிப்ளைய வந்து சரியா கொடுக்காம அப்புறமா பேசுறேன் அப்படின்றதுனால என்ன நடந்ததுன்றது அவர் சார் தெளிவா சொன்னாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதான் இன்னொரு விஷயம், காலம் தாத்துறது, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம விட்டுறதுனால என்ன நடக்கும்ன்றது எக்ஸாம்பிளோட சார் சொன்னாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பேரிசன், அது ரொம்ப ரொம்ப இப்ப தேவையான விஷயம்தான். இந்த கம்பேர் பண்றதுனால ஒரு டீம் எப்படி உடையுது, ஒரு டீம்ல எப்படி மாற்றங்கள் வருதுன்றத ரொம்ப தெளிவா அழகா இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். ஓகே தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அதுதான் ஃபோன் ஒருத்தர் பண்ணா நம்ம எடுக்காம போனா என்ன பிரச்சனை வரும் அதை பத்தி சொன்னாரு. அது தெரிஞ்சுக்கினேன். அப்புறம் நம்ம வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கக்கூடாது, அது ஒரு பாயிண்ட் சொன்னாரு சார். அதனால எப்படி டீம் இதாகும் அதை பத்தி சொன்னாரு. அப்புறமா நம்ம காலம் இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு தள்ளி போடக்கூடாது, அந்த இது வந்து காலம் இதுக்கு மேல எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார். அது ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் வேற யாராவது பேசுறீங்களா? குட் மார்னிங் சார். எல்லாரும் சொல்ற மாதிரி தான் சார். காலம் தாழ்த்துறதும் ஒருத்தரை பத்தி ஒருத்தரை வந்து நம்ம கம்பேர் பண்றதும் சில விஷயங்களை நம்ம வந்து கரெக்டா அதை பண்ணிட்டு போகணும் டீம்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சார். கிரேட் மேடம், கரெக்ட். வேற யாராவது? சார் வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார்.
சுவாதி சார் செந்தில் சார் சொன்ன விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா டிலேஸ் டேஞ்சர் சொல்லுவாங்க. இப்போ நான் எப்பெல்லாம் நம்ம வந்து காலம் தாழ்த்துறோமோ நிச்சயமா அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் கொண்டு போகும். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் வந்து ஏதாவது தவறு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் அனாலிசிஸா கொஞ்சம் அதை ரியலைஸ் பண்ணி அதை கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா அந்த இடத்துல எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது நமக்கு அதை உணர செய்யும். சரிங்களா? ஸோ இதுதான் எப்பயுமே வந்து காலம் தாழ்த்து ப்ரோகாஸ்ட் பண்றது அது ஒரு பெரிய விபரீதத்தை கொண்டு போகும் அப்படின்றத ரொம்ப ரத்தன சுருக்கமா ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கிடைச்ச ஒரு அனுபவத்தை ரொம்ப கிளியரா ஷேர் பண்ணாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. காலம் தாழ்த்துவதனால் என்னென்ன ஏற்படும்ன்றது எல்லாருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம கம்பெனில இன்கிரெடிபிள் ஆஃபர் அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் கொடுத்து கோவாவுக்கு நம்ம எல்லாருமே ரெடி ஆனோம். அந்த டைம்ல அது ரொம்ப ஈஸியான ஆஃபர் தான். 6 ஜாயினிங் 100 பிவிக்கு டைரக்டா கொண்டு வரணும், அவ்வளவுதான் ஆஃபர். ரொம்ப ஈஸியான ஆஃபர் தான். ஆனா அதை நம்ம செய்யாம அப்புறம் வருத்தப்பட்டவங்க எத்தனை பேரு? பேங்காக் கொடுத்திருந்த ஆஃபர் ஈஸியான ஆஃபர் தான். ஒரு பிரான்ச் டைரக்டர் 3000 பிவி பண்ணணும். அது ஒரு 3 மாசம் பண்ணிருக்கணும். அதையும் நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம தாராளமா அதை தைரியமா அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணோம் எல்லாரும் போயிட்டு வந்த பிறகு. அப்ப காலம் தாழ்த்துவதனால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், என்ன கிடைக்காதுன்னு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நீங்க அப்ளைன் ஃபோன் பண்றாங்க, ஃபோன் எடுக்க முடியல. ஓகே, வாட் எவர் இட் இஸ், எந்த சூழ்நிலையிலையும் ஃபோனை எடுக்கவே முடியல. ஃபோனை சார்ஜ் போட்டுக்கலாம், இல்லை அவர் ஃபோன் பண்ற டைம்ல நீங்க குளிக்க போயிருக்கலாம், இல்லை வெளியே போயிருக்கலாம், ஏதோ எது வேணாலும் இருக்கலாம். ஆனா வந்த உடனே அந்த மிஸ்கால் பார்த்த உடனே கூப்பிடணுமா வேண்டாம்? கட்டாயம் பண்ணணும் சார், அதான் ரெஸ்பான்ஸ். கூப்பிடணுமா வேண்டாமா? நீங்க அதை கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமா உங்க மேல அவருக்கு ஒரு மரியாதை கூடும். அதே மாதிரி உங்க டவுன்லைன் உங்களை கூப்பிட்டாலும் நீங்க கூப்பிடணும். அப்ளைனா இருந்தாலும் சரி, டவுன்லைன் இருந்தாலும் சரி, சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. தகவல் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம அதை கட்டாயம் பார்க்கணும், என்னன்னு கேட்கணும். அதே மாதிரி கம்பாரிசன் பண்ணவே பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் அதான் சொல்லுவேன், உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி தானா வெளியே வரும். நீங்க சக்சஸ தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை, உங்களுக்குள்ளதான் இருக்காது. உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வாங்க. அதை காலம் தாழ்த்தாம கொண்டு வாங்க, உடனடியா கொண்டு வாங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் ஏன் சொல்றேன், நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுவே பயிற்சி. நீங்க பேச ஆரம்பிச்சா முதல்ல முயற்சி, அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொருத்தையும் பேசுறது. டெய்லி ட்ரைனிங் மீட்டிங் வரீங்க, என்ன லாபம்? அந்த ட்ரைனிங் மீட்டிங்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை இன்னொருத்தட்ட பேசுங்க. நீங்க தப்பா கூட பேசுங்க, தப்பில்லை. எந்த ஒரு பயிற்சியாளரும் முதல்ல, எந்த ஒரு பயிற்சி பெறுபவரும் முதல்ல எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்யறதே இல்லை. சரியா செஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் வெல் அண்ட் குட், உங்களை நீங்க தட்டி கொடுங்க. செய்யலையா, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் மாத்தி உங்களுடைய திறமையை வளர்த்துக்குங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழியை நீங்க தேடுங்க, உங்களுக்குள்ளே தேடுங்க சார். உங்களுக்குள்ளேதான் எல்லாமே இருக்கு, இன்னொருத்தட்ட இல்லை. நீங்க எத்தனை ட்ரைனிங் பார்க்கலாம், மீட்டிங் பார்க்கலாம். நேற்று கூட நடந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான டெஸ்டிமோனியல்ஸ். நேற்று சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு டெஸ்டிமோனியல் நடந்தது. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா சாதிக்கிறோமான்னு கேட்டா ஒரு ஸ்டேஜ்ல சைலண்டா விட்டு போயிடும். இதான் உண்மை, சரியா?
ஸோ நம்ம சாதிக்கணும் அப்படின்னா நம்ம தான் அதை முடிவு பண்ணணும், நம்ம தான் அதை செய்யணும். இப்போ நீ என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணலாம் பேசுங்க. சார் இது வந்து நாம காலதாம மறுபடியும் அடுத்தது என்ன பண்ணுங்கிறது ஷெட்யூல் போட்டு நாம செய்யணும்னு முயற்சி பண்ணுங்க. நாம வந்து இன்னைக்கு ஷெட்யூல் போட்டு இன்னைக்கே பார்க்கணும், அடுத்தது என்ன யாரை பார்க்கணும், அடுத்தது டவுன்லைனுக்கு என்னைக்கு நீங்க என்ன சக்சஸ் பண்ணணும் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நாம தெளிவா செய்யணுங்க சார். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த முடிவு எடுக்கிறோம், பட் அதை செய்யறோமா? காலம் தாழ்த்தப்படாதுன்னு சொல்லியிருக்கிறது வந்து இன்னைக்கு அதை முடிவெடுத்து செய்யணும் சார். சார் முடிவெடுத்து அதை செயல்படுத்தணும் சார். எஸ் சார், எஸ் சார். யார் வேணாலும் எந்த முடிவு எடுத்தாலும் உடனே செயல்படுத்தணும். அதுக்கு ஒரு உதாரணத்தை இப்ப காட்டுற பாருங்க. இந்த பிசினஸ்ல டபுள் கிரவுண்ட் டைரக்டரா எல்லாரும் சொன்னதுதான், சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். பிசினஸ்ல எந்த பிசினஸும் நான் ஆரம்பிச்சது கிடையாது, எங்கேயுமே வேலைக்கு போன ஒரு அனுபவம் கிடையாது. நான் படிச்சது எல்லாமே ஆந்திர பிரதேஷ், எனக்கு கட்டி கொடுத்த இடம் தான் பொன்னேரி. தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு கூட எனக்கு பயம், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வெஸ்டேஜ் ஒரு வாரத்துக்கு கிடைக்கும் போது வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறேக்கா அவ்வளவுதானே நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல அக்கா சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அக்காக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். என்னோட ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சோப்பு பேஸ்ட் டீத்தூள் எல்லாம் உடனே என்னால மாற்ற முடியாது. நான் ஹெல்த்துக்காக தான் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். என்னோட ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க அம்மா அப்பான்னு சொன்னேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும், ஒரே ஒரு மீட்டிங் வந்து பாருன்னா இதாங்க நீ சொல்லுவேன் தான் நான் இதுல ஜாயின் பண்ணல, இதுதான் வேண்டான்றது வீட்டுல எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நான் பொருள் வாங்குறதுக்கு நிறுத்திடுவேன்னு சொல்லி அவங்களுக்கு பாவம் மாசம் அவன் சொல்றது நான் இதுதான் பேசுறது. எத்தனை சாக்கு சொல்லணுமோ அத்தனை சாக்கு. ஏன்னா எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, நான் ஆக்கணும், நான் சமைக்கணும், நான் கழுவணும், இதேதான் வேலை. எல்லாரும் அதுவும் செய்யறாங்க. வெஸ்டேஜ் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்ததுக்கு அப்புறமா அதே அங்கேயும் செஞ்சுட்டு அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அதே குழந்தைங்களுக்காக அதே ஃபேமிலிக்காக அவங்க வெஸ்டேஜ் எடுத்து பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஃபேமிலியை நம்ம சாப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டிசைட் பண்ணதுதான் இந்த பிசினஸ் என்னன்னா நம்ம கத்துக்கணும். எனக்கு தெரியாது, நம்ம வீட்டுல யாரும் ஜெயிக்கல, நேரடி வர்த்தக வியாபாரம்னா என்னன்னு தெரியல, இது ஆள் சேர்க்கறது பொருள் விற்கிற பிசினஸ் கிடையாதுன்னு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல தான் பார்த்தேன். கத்துக்கணும்னு நினைச்சு முயற்சி எடுத்தேன். ஆர்எஸ் வினர்ஸ் அகாடமி சிஸ்டம்ஸ், ஆரோட ட்ரைனிங்ஸ் எல்லாமே தமிழ் தான். நீங்க எல்லாம் ரொம்ப லக்கி, எல்லாருக்கும் தமிழ் தெரியும், எனக்கு அரைக்குறையா தான் தெரியும். அப்ப அந்த அரைக்குறை தமிழே நான் கத்துக்கிட்டு டபுள் கிரவுண்ட் டைரக்டர் முடிச்சிருக்கேன்னா மறுபடியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிரான்ஸ் சொல்லிட்டு 6000 ஆகி 14000, ஒரு 10000 ரூபாய் தான் எங்க ஹஸ்பண்டுக்கு நானும் சப்போர்ட் பண்ணலாம் தான் உள்ள வரல. 3 ஆம்பளை பசங்க, ஃபர்ஸ்ட் பையன், 2வது ட்வின்ஸ் எல்லாம் எதுக்கு ஸ்பெஷல்னு சொல்றேன்னா ஒரு பையன் ஃபீஸ் கட்டுறதே கஷ்டம், 2 பேருக்கு ஒரே மொத்தமா ஃபீஸ் கட்டணும், ஒரே மொத்தமா ட்ரெஸ் எடுக்கணும், எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த 2 பேர் ட்வின்ஸ் பிறந்தாங்களே உங்களால முடியாது, வீடு தான் வித்துக்கணும் அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு இன்னைக்கு 1 கோடி ரூபாய் வச்சு வீடு கட்டிட்டு இருக்கிறோம். அடுத்தது 3000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய் அப்படிதான் வெஸ்டேஜ் அப்படின்னு உள்ள வந்த இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். பிடெக் முடிச்சுட்டா பெரியவன் கண்டிப்பா வேலைக்கு போவான், கார் வாங்குவான் போல. அந்த கார்ல என்னோட பையன் கார் வாங்கினா அப்படின்னு சொல்லிப்பேன். ஆனா இந்த பிசினஸ் மூலமா ஹோண்டா அமேஸ் 11 லட்சம் ரூபாய் கார் கீழே தான் நிக்குது. அந்த கார்ல தான் என்னோட பயணம். அந்த கார் மட்டும் கிடையாது, நான் வெளியே போனா இன்னொன்னு கார் வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொன்னு கார் வாங்கிட்டோம். 2 கார் வீட்டுல நிக்குது. எங்க வீடு, காரு, அடுத்தது இன்கம், அடுத்தது என்டர்டைன்மெண்ட், ஊட்டி, கொடைக்கானல் அப்படி பிளான் பண்ணுவோம். வருஷம் பிளான் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 2001ல மேரேஜ் ஆச்சு. இது வரைக்கும் எங்கேயுமே போனது கிடையாது. வெஸ்டேஜ் மூலமா பாலி, இந்தோனேஷியா, அபுதாபி, துபாய், புக்கெட், தாய்லாந்து, மலேசியா அந்த மாதிரி 7 ஃபாரின் போயிட்டு வந்தாச்சு. எல்லாருமே டிசைட் பண்ணதுதான். டிசைட் பண்ணி அந்த இடத்துல அப்படியே நின்னோம். கத்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் கத்துக்கிட்டே இருக்கிறோம். இது எங்களுக்கு இப்பதான் வெஸ்டேஜ் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நாங்க கத்துக்கும் போது எவ்வளவு சம்பாதிச்சு, இப்ப புரிஞ்சுட்டு எப்படி சம்பாதிக்க போறோம் முடிவு பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் தான், குழந்தைங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய பண்ணி நிற்போம். இங்க கூட கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணா போதும். என்ன சாக்ரிஃபைஸ்? ரொம்ப அனவசியமா பேசி நிற்போம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும்.
அடுத்தது நான் ஓல்டு சிந்தாலே மாத்த மாட்டேன், நான் தான் சொன்னேன் அந்த மாதிரி. அதனால என் பத்தியே நான் சொல்லிடுறேன். அந்த ஓல்டு சிந்தால் கண்டுபிடிச்ச அவருக்கு ரெக்கார்டெல்லாம் இருக்காதுங்க, நம்ம வாங்கணும் அப்படின்னு. ஸ்கூல் பேர் நான் என்னோட ஸ்கூல், என் குழந்தைங்க ஸ்கூல் வந்து நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் தான் ஷேர் பண்ணது, ரெக்கார்டு எங்கேயுமே இருக்காது. இங்க வாங்கினதுக்கும் ஷேர் பண்ணதுக்கும் ரெக்கார்டு தான் நம்ம ஐடி நம்பர், அதுல தான் நம்ம இன்கம் கொடுக்குறாங்க. இது எல்லாருமே எல்லாம் செய்ய முடியும். எல்லாரும் டிசைட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் லீடர். என்னோட கிரேட் மென்டர் ஆர்எஸ் ராஜன் சாருக்கு, என்னோட அப்ளைல திருமலை சாருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் இருக்கிறேன். விஷ் யூ வெல். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது? ஹலோ ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அவங்க பேசின அதான் அந்த இடத்துல அவங்க முடிவு எடுத்து அவங்க இன்னும் கத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சார். அதனால அவங்களுக்கு ரிசல்ட் வந்துகிட்டே, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி செய்யணும்ன்றத நானும் கத்துக்கிட்டேன் சார். நானும் அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கேன். இன்னும் ஃபாஸ்டா growth பண்ண போறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க மோகன்ராஜ் சார். ஹலோ மோகன்ராஜ் சார், நீங்க பேசுறது கேட்கல. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னே ஒண்ணுதான், நம்ம செயல்படாம நம்முடைய வெற்றியை நம்ம கொண்டு வர முடியாது. நம்ம தான் ஆக்ஷன்ல இறங்கணும். அழகா சொன்னாங்க, தமிழ் தெரியாம எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச தமிழ்ல ராஜன் சாருடைய ட்ரைனிங்ல நான் கத்துக்கிட்டு தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறேன். இப்போ உங்களுக்குலாம் நல்ல தமிழ் தெரியும். அப்ப நீங்கள்லாம் என்ன எவ்வளவோ கத்துக்கிட்டு செய்யலான்னு. அப்ப கத்துக்கிட்டவங்க என்ன செய்றீங்கன்றதை மட்டும் நீங்க உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களை ஒரு சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வெற்றியை நீங்க தான் முடிவு பண்ண முடியும். நீங்க தான் அதுக்கான ஒரு காரணமா இருக்க முடியும். வேற யாருமே இருக்க முடியாது. நிச்சயமா உங்க அப்ளைனோ உங்க டவுன்லைனோ உங்களுடைய வெற்றிக்கான காரணமா இருக்க முடியாது. நீங்க தான் காரணமா இருக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு உங்க அப்ளைனோட நீங்க கோஆபரேட் பண்ணி உங்க அப்ளைனோட டெய்லி பேசி அவங்ககிட்ட இருந்து விஷயங்களை வாங்கிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்க டவுன்லைனோட டெய்லி பேசி டீம் மீட்டிங், ஹோம் மீட்டிங், 1 to 1 இதெல்லாம் நடத்தி நீங்க எந்த அளவுக்கு உங்க டைம் டவுன்லைனை டெவலப் பண்றீங்களோ, இதுதான் உங்களுடைய வெற்றி. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் சகிப்புத்தன்மை வேணும் இந்த பிசினஸ்ல. இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடாதது ஈகோ, தேவையானது பொறுமை. இந்த ரெண்டும் இருந்தா ஜெயிச்சிடலாம். ஆனா பொறுமையா இருக்குன்றதுக்காக நான் மெதுவா செய்யுங்கன்னு சொல்லல, ஃபாஸ்டா செய்யுங்க. ஆனா சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகளை சில பேர் புரிஞ்சிக்காம சில விஷயங்களை பேசுவாங்க. பேசுற விஷயங்களை நாம தான் பொறுமையா கையாளணும். ஆனா ஆக்ஷன் உடனே இருக்கணும். நேற்று கன்சிஸ்டன்சி முடிஞ்சிருச்சு. கன்சிஸ்டன்சி ஆஃபர் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வாங்க முடியுமா? முடியாது. அப்ப நான் வாங்கலையே அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப காலம் கடந்து நமக்கு ஞானம் வந்து பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்தந்த நேரத்துல அந்தந்த விஷயத்தை செய்யணும். அதுக்காக தான் நாங்க எப்பவுமே சொல்றோம், ஒரு லீடர் கன்சிஸ்டன்சி வாங்கணுமா? 2ஆம் தேதி வாங்கிடுங்க. 2ஆம் தேதி உங்க கடமையை செஞ்சிருங்க. இந்த வியாபாரத்துல நம்ம செய்யக்கூடிய முதல் கடமை நம்ம வாங்குற கன்சிஸ்டன்சி, நம்ம வாங்குற ரீபர்ச்சேஸ். அதை 2ஆம் தேதியே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, சார் நிறைய லீடர்ஸ் 14ஆம் தேதி கேட்பாங்க, சார் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? ஏங்க 14 நாள் இருந்ததை என்னங்க பண்ணீங்க? ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்கறதுக்கே நம்ம கூச்சப்படணும், வெக்கப்படணும். நம்மளே 14ஆம் தேதி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா கேட்டா, நம்ம டவுன்லைன் 30ஆம் தேதி கேட்பாரா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கன்சிஸ்டன்சி ஆஃபரை? ஃப்ரெண்ட்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. இது நம்ம வியாபாரம்னா வியாபாரத்தை வியாபாரமா பண்ணணும். இதை சரியா பண்ண முடியல, பண்ண தெரியலன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் சொல்லுங்க? கம்பெனி கொடுத்துருக்கிற ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க, அதை கரெக்டா பண்ணணும். அது பண்ணலன்னா என்ன பண்ண போறோம்? ஓகேவா? வேற யாராவது ஃபீட்பேக் பேசுறதா உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க. ஓகே, நம்ம இதோட இந்த செஷனை இன்றைக்கு முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளைக்கு காலைல 6 மணிக்கு சந்திப்போம். ஏன்னா இன்றைக்கு கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம ஆக்ஷன்ல கொண்டு வர்றது, அதுவே நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த இல்ல நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயத்த ஃபீட்பேக்கா பேசுறது, இது எல்லாமே நம்முடைய வெற்றிக்கான அறிகுறிகள். நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம தான் அதை சரி பண்ணணும். நம்ம டவுன்லைனோட நல்லபடியா பேசணும், டவுன்லைனோட ரிலேஷன்ஷிப்பை சரியா வளர்த்துக்கணும். அதே மாதிரி அப்லைன்னா யாருக்கும் கொம்பு முளைக்கல, டவுன்லைன்னா யாரும் அடிமை கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, ஆல் ஆர் ஈக்குவல். இன்னைக்கு பாலி சார் கம்பெனில ஒரு சிஸ்டம் யூனிஃபார்ம் வச்சிருக்காரு அப்படின்னா எம்டில இருந்து இன்னைக்கு புதுசா வந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் ஒரே யூனிஃபார்ம் தான். அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? எந்த கம்பெனி ஈவெண்ட்டுக்கும் பாலி சாரோ தீபக் சாரோ கன்வர் சாரோ யூனிஃபார்ம் இல்லாம வந்தது இல்ல. கடந்த 13 வருஷமா இந்த கம்பெனில வெஸ்டீஜ் நிறுவனத்துல நான் சந்தோஷமா செயல்பட்டு இருக்கேன். இப்போ இந்த யூனிட்டியை பாக்குறேன். ஆனா நமக்குள்ள ஏன் அந்த ஏற்றத்தாழ்வு? எனக்கு எல்லாம் தெரியும்னு தயவு செய்து யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க, இந்த நிமிஷமே விட்டுருங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது, எதுவுமே தெரியாதவங்க யாருமே கிடையாது. அதனால எல்லாரையும் மதிப்போம், எல்லாரையும் ஒன்னா கைகோர்ப்போம். டீம் டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர், அதான் டீம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் டீம்னு வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே சிறப்பா செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். காலம் தாழ்த்தாதீங்க, யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம 5 விரலுமே ஒன்னா இல்லை. இந்த 5 விரலும் ஒன்னா இருந்ததுன்னா பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் மாதிரி இருக்கும், இல்லையா? எஸ் சார். அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த 5 விரலும் ஒன்னா இருந்தா அந்த கையை மடக்க முடியுமா? அப்ப இறைவனுடைய படைப்பு, ஒவ்வொரு படைப்புமே அவர் தெரிஞ்சுதான் வச்சிருக்காரு. அப்ப இந்த 5 விரலும் 4 விரலுக்கு எதிராக ஒரு கட்ட விரல் இருக்கு. அந்த கட்ட விரல் அந்த 4 விரலோட சேர்ந்து இருந்தா ஒரு பொருளை பிடிக்கும் போது அந்த கிரிப் கிடைக்குமா? அப்ப ஒவ்வொருத்தரை படைச்சிருக்காரு. ஒரு சிலர் பிசினஸ் பண்ணல, அவங்கள எதுக்காக படைச்சிருக்காரு? நீங்க ஃபாரின் போகும்போது டாடா காட்டணும், உங்களை கம்பெனில பாராட்டும் போது அவங்க கை தட்டணும், அதுக்காக அவங்கள படைச்சிருக்காரு. நீங்க அதுக்காக படைக்கப்பட்டவங்களா? நீங்க கைத்தட்டல் வாங்குறதுக்காக படைக்கப்பட்டவங்களா, கை தட்டுறதுக்காக படைக்கப்பட்டவங்களா? நீங்க தான் முடிவு. வாங்கறதுக்காக படுத்துறது. நீங்க எந்த இடத்துல ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்காக நீங்க படைக்கப்பட்டவங்களா, கீழே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக படைக்கப்பட்டவங்களா? அதாவது நீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஒரு லெவல் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ்ல உங்களை கூப்பிட்டா உடனே போங்க. அந்த ஸ்டேஜ்ல போக போக தான் உங்களுடைய லெவல் மாறும். அந்த ஸ்டேஜ்ல போக போக தான் அந்த ஸ்டேஜுக்கு இருக்கிற பவர், அந்த ஸ்டேஜ் உங்களை அட்ராக்ட் பண்ணும். நீங்க அந்த ஸ்டேஜை எந்த நேரத்திலையும் ஒதுக்காதீங்க. ஒரு ஃபாஸ்டா 8% பண்றீங்களா, போங்க. ஒரு பிரான்ஸ் முடிச்சிட்டீங்களா, ஒரு சில்வர் முடிச்சிட்டீங்களா, அந்த ஸ்டேஜ் எனக்கு வேணும்னு ஆசைப்படுங்க. ஒவ்வொரு முறையும் அந்த ஸ்டேஜ் அடுத்தடுத்த லெவல்ல உங்களை அழைக்கும், உங்களை விரும்பி கூப்பிடும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். எப்பவுமே அதை கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே ஜெயிக்கலாம், எல்லாருக்கும் வாய்ப்பு இது. ஸோ சிறப்பா செய்யுங்க. வாழ்த்துக்கள். விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ. பத்மா மேடம், குட் மார்னிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். குட் மார்னிங் சார். அவர் மோகன்ராஜ் வண்டிக்காக இது பண்ணிட்டு இருக்காரு சார். அங்க ஜூம் மீட்டிங் ஆன் பண்ணிட்டு கேட்டுட்டு அவர் வண்டி பிரச்சனை ரொம்ப இருக்கு, அது பார்த்துட்டு இருக்காரு சார். தப்பா நினைக்காதீங்க. ஓகே மேடம். ஓகே ஃபைன். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஜூம் மீட்டிங் பார்க்கிறது சந்தோஷம். வாழ்த்துக்கள்.
கண்டிப்பா சார். இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் எவ்வளவோ இருக்கு சார். இப்போ ஒண்ணுமே இது இல்லையே. அதனால பாத்துட்டு இருக்கோம் சார். பிரவுன் ஆயிட்டு அப்புறமா உங்ககிட்ட நான் நல்லா பேசுவேன் சார். ஓகே, சூப்பர் சூப்பர், கிரேட். இப்பவே நல்லா தான் பேசுறீங்க. இதோட நல்லா எப்படி பேச முடியும்? என்ன நல்லா கத்துக்கணுமே, என்ன நிறைய கத்துக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. நீங்க பேசணும்னு நினைச்சதே முதல் வெற்றி, முயன்றதே முதல் வெற்றி. நிறைய பேர் முயற்சியே பண்ணலையே, மைக்கே ஆன் பண்ணலையே. ஓகே மேடம், நம்ம பேச வாழ்த்துக்கள். சரி, சரிங்க சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.